வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம மகர ராசிக்கு உண்டான 2026 ஜோதிட பலன்களை பார்க்கலாங்க. சரிங்களா? மகர ராசி என்ன மாதிரி வேலை செய்யும்? இப்போதைக்கு முயற்சின்னு சொல்ற இடத்துல இந்த ராசிக்கு உண்டான அதிபதி போய் உட்கார்ந்துட்டாருங்க 3ஆம் இடத்துல. அப்பனா எடுக்கிற முயற்சியில வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனா என்னன்னா அது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், அவ்வளவுதான். தைரியம் வீரியமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு, தாம்பத்தியம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவீங்க மகர ராசிக்காரங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இது கணவன் மனைவி இடையில இருக்கிற ஒற்றுமையை தடைப்படுத்தும், சங்கடங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆனா மனைவி உங்களை விட்டே கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப பாசத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பனா மனைவியை பொறுத்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பாங்க, மனைவி லாபத்தை கொடுப்பாங்க. ஆனா மனைவிக்கு உங்களுக்கும் ஆகாது, சண்டையிலேயே உட்கார்ந்துக்க வேண்டிய சூழ்நிலை. ஜனாதிபதியும் போய் 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க, அது யோகம். ஆனா சந்திரனுக்கு 2ல ராகு உட்கார்ந்துச்சுன்னா அவங்களுக்கு சண்டை பிரச்சனை பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்தும். அதுவும் கவனமா இருக்கணும். இன்னும் ஒரு 8 மாசத்துக்கு கவனமா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சரிங்களா? அப்பனா இங்க தனலாபத்தையும் கொஞ்சம் தடைப்படுத்தக்கூடிய அமைப்பு சில நேரம் பெருக்கி விடும். பெருக்கி விட்டாலும் பிரச்சனையோட பெருக்கி விட்டு அதுலயும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம். சரிங்களா? மன குழப்பத்திலேயே உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை. உங்களோட நாக்கோட பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அதனால சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திடுவாங்க. இது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, குடும்பத்திலையும் சரி, கொஞ்சம் சங்கடங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதனால மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க. சரிங்களா? தனத்துக்குள்ளானவனும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் இழுத்து பிடிச்சுதான் சம்பாரிச்சு நிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குருவானவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க. குரு 6ல மறைஞ்சாருன்னா வேண்டாத சங்கடங்களையும் கஷ்டங்களையும் இல்ல அப்படின்னு சொன்னா கடனையோ நோயையோ இதனால வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. எதுக்கு ஒரு சின்ன காரியத்துக்கும் கொண்டு போய் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு கொஞ்சம் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவன் விரயத்தை பாக்குறாங்க, உங்க 12ஆம் இடத்தை பாக்குற காரணத்தினால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் குரு பாக்குறதுனால. அதுவும் வக்ரகதியில பார்த்தாருன்னா இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை, சங்கடங்கள் தான். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போதைக்கு கல்யாண யோகத்தை அமைச்சு கொடுக்க அமைப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வைகாசிக்கு மேல வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துட்டாங்க. அப்பனா வண்டி வாகனத்துல விபத்துகளையும் வந்து சேர்க்கும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? தொழில்காரகனான 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு 3 மாசம் வந்துச்சுக்கும். சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு 3 மாசம் பிரச்சனையில இருக்கு, இன்னும் வர 3ஆம் மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா லாபத்தை ஒரு 9 மாசம் கொடுப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அப்பனா கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு தொழில் விஷயத்துல. யாரையும் நம்பி கடனை வாங்கி கொடுக்காதீங்க, அதுவும் கொண்டு போய் சங்கடத்துல வைக்கும். அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க, அதையும் பிரச்சனையில கொண்டு போய் உட்கார வச்சிரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரி, இது எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அதாவது வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் இது இது துல்லிய பலனா இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு உச்சமாகும் போது அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விலக்கு கொடுப்பாங்க. இது அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல நல்ல யோகமா இருக்கும். அதுல எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் ஆயிருவீங்க. கல்விங்கிற படிக்கிற கூடிய கல்வியும் குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தடை இல்லாம கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவாங்க. இப்ப வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல அதுவும் அருமையா இருக்கு. குடும்ப சண்டை பிரச்சனை கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. இதனால பிரிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படி தள்ளி போய் இருந்தீங்கன்னா இதே பழகி போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிருங்க. குடும்பம் நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. சரிங்களா? வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எடுக்கிற முயற்சியும் சரி வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியமும் அருமையா இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு 100% துல்லிய பலன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10% ஏற்படுங்க. மீதி
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 75% உங்க சொந்த ஜாதகம். நீங்க பிறப்பு ஜாதகம், எத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறீங்க, இதுல என்னென்ன நட்சத்திரம் ஓடுது, உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் ஓடும். அதுக்கேத்த மாதிரி உங்க பிறப்பு இருக்கும். இதுல ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் இந்த மகர ராசியில நீங்க இருப்பீங்க. அப்ப அதோட தசாபுத்தி படி இப்ப ஒரு தசாபுத்தி இருக்கும். அது உங்க லக்கணத்துக்கு சாதகமா இருந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த பலன் உங்களுக்கு தப்பாகும். அவ்வளவுதான். சரிங்களா? உங்களுக்கு அது சாதகமா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்ல நல்ல பலனாவே எல்லாமே கொடுப்பாங்க. கோச்சாரம் 10% தாங்க. உங்க பிறப்பும் தசாபுத்தியும் தான் 75% வேலை செய்யும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஒரு 15%, இல்ல உங்களோட அப்பா அம்மா ஒரு 15% அனுபவிப்பாங்க அப்படிங்கறத கணக்குங்க. அதனால உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இப்ப நடக்கிற தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி கோயில்களுக்கு போங்க. அந்த மண்ணை மிதிங்க. உங்களுக்கு வேணுங்கிற நற்பலன் கிடைக்கும். நம்ம ஆளுகளை சும்மா கோயிலை கட்டி வைக்கலைங்க. புரியுதுங்களா? சும்மா கட்டி வைக்கல. அந்த மண்ணை மிதிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலனை அவங்க கொடுத்துருவாங்க. இப்ப 1000 பேர் 1000 கோயிலை கட்டலாம். கணக்கு வழக்கு இல்லாம எனக்கு இடம் இருக்குது நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னு கட்டுறாங்க. அதெல்லாம் இல்ல. அங்க போங்க. அங்க வேலை 100% நடக்கும். நவகிரக கோயிலை புடிச்சுக்கங்க. அது என்ன பலன் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கறத கணக்குங்க. சரிங்களா? மேலும் இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா கீழே இருக்க நம்பருக்கு கூட கூப்பிடுங்க. நம்மளது 300 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பண்ணுன எத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களாலையும் முடிஞ்சா பாக்குறவங்க நீங்களும் பண்ணுங்க. பலனா இருக்கும். நன்றி, வணக்கங்க.